தலைவர் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. சிஸ்டர் கிறிஸ்டி ஒரு ஜெபம் ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய சுத்த கிருபைக்காக உடைய சமூகத்திலே வந்து நிற்கிறோம். இன்றைய மன்னாவை எங்களுக்கு தாங்க ராஜா. அது எங்களுக்கு மெய் போஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. போஜனத்தை தரக்கூடிய அருமையான போதகர் ஐயாவை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. அவர் மூலமாக நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ, எதை எங்கள் வாழ்க்கையில அபியாசிக்க வேண்டுமோ, அதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாரும். எங்களை நிறைவாய் நிரப்பும். மிகுதியான வேளை உங்க கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுராஜாவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வேளையிலும் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்த ஒவ்வொரு இயேசு நாமத்தை வாழ்த்து வரவேற்கும். ஓவர் டு பாஸ்டர் ராபர்ட். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர் குமார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இந்த மன்னா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 106 நம்ம தியானிக்க போகிறோம். அதனுடைய 24 வேர்ஸ் வரைக்கும் நான் உங்களுக்கு பண்ணுவேன், மீதியை வேறு யாராவது செய்வாங்க. இந்த சங்கீதத்துடைய மெயின் தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலுடைய முரட்டாட்டமும் தேவனுடைய கிருபையும் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். ஒரு ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி கோயம்புத்தூரில் ஜிகேஎன்எம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போனப்போ அந்த அந்த ஹாலில் ஒரு என்ட்ரன்ஸ் ஹாலில் ஒரு பிளாக் போர்டில் சாக் பீஸ் வச்சு யாரோ எழுதியிருந்தாங்க. அது எழுதியிருந்தது என்னன்னு சொன்னால், காட் கிவ்ஸ் அண்ட் ஃபர்கிவ்ஸ் தான், மேன் கெட்ஸ் அண்ட் ஃபர்கெட்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருந்தது. இது வரைக்கும் எனக்கு அந்த அந்த வாசகம் மறக்கவே இல்லை. ஸோ இந்த சங்கீதத்தை வாசிச்சப்போ ஐ ரிமெம்பர் தட் தான் எவ்வளோ ட்ரூ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். காட் கிப்ஸ் ஆன் gives and he keeps on forgiving, and man keeps on getting and keeps on forgetting அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு தத்ரூபமான ஒரு உண்மை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். நான் போட்டிருக்கிற இந்த பிக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மோசே வந்து மலையின் மேலே போயிருக்கிறாரு. 40 நாட்கள் தேவனோடு கூட இருந்தார். ஜனங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய லாஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அதில் 10 கற்பனைகளை ஒரு 2 ஸ்டோன்ஸில் தேவனே எழுதி கொடுக்குறாரு. அதை மோசே கீழே கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் மோசே போய் 40 நாள் ஆச்சு. மோசிட்டு இருந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அந்த நாட்கள் என்ன வாட்ஸ்அப்பாக இருந்தது ஸ்டேட்டஸில் போடுறதுக்கு, இல்லை இன்ஸ்டாகிராம் இருந்ததா? தெர் வாஸ் நத்திங். ஓகே, ஸோ தெர் வாஸ் அப்சல்யூட்லி நோ நியூஸ் ஃப்ரம் மோசஸ். அப்போ மோசஸுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சாங்க. தட்ஸ் ஆல், இஸ் கான். ஏற்கனவே வயசான ஆள் மலையின் மேலே வேற ஏறி போயிருக்கிறாரு. சாப்பாட்டுக்கு ஒன்றும் கொண்டு போகலை. அவர் என்ன ஆனாரோ செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆரோன்ட்டு வந்து எங்களை தொடர்ந்து வழிநடத்துறதுக்கு ஒரு தெய்வத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆரோன் ரொம்ப நல்லா என்ன செய்கிறார், ஜனங்களை ப்ளீஸ் பண்ணுறாரு. அவங்களுடைய கோல்டெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பொன் கன்று கொட்டியை உருவாக்கி கொடுத்து, இதுதான் உங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஏன்னா எகிப்துலேருந்து வர்றாங்க. எகிப்தில் நிறையா இந்தியா மாதிரி நிறையா மிருகங்களை வழிபடுகிறது அவங்களுடைய பழக்கமாக இருந்தது. ஸோ இந்த பொன்கன்று குட்டியை அங்கே வச்சுட்டு பயங்கரமான கேளிக்கைகள், ரொம்ப ஆபாசமாய் அசுத்தமாய் காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சது. எது வித் நோ லிமிட் அட் ஆல் போயிட்டுருக்குது. தேவன் சொல்கிறாரு மோசேட்ட, கீழே இறங்கி போ, உன் ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லி. ஸோ மோசே கீழே இறங்கும் போது இதை பார்த்து அங்கே பயங்கரமாய் கோபப்பட்டதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ இப்படியாக தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து இதை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த 106வது சங்கீதத்தில் டேவிட் இதை மென்ஷன் பண்ணுறாரு, எப்படியெல்லாம் இந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணாங்க, ஆனால் எப்படியெல்லாம் தேவன் இவர்களை மன்னித்தார், எவ்வளவு கிருபையுள்ளவராக இருந்தார், எவ்வளவு நீடிய பொறுமை. ஓகே, லாங் சஃபரிங் அப்படிங்கிறோமே, அது உண்மையாய் நாம் இங்கே பார்க்கிறோம். ஸோ இவ்வளவு லாங் சஃபரிங்கோடு கூட தேவன் என்ன செய்கிறாரு, இந்த ஜனங்களை வழிநடத்தி செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், திஸ் இஸ் லைக் அ விசியஸ் சைக்கிள். அது திரும்ப 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 நடக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கீதம் 107 இல்லையா, அடுத்த சங்கீதத்தை நம்ம தியானிக்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க, ஏறக்குறைய 5 இடங்களில் அந்த ஒரு சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு,
நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 107:6. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவரை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் சென்ற அந்த கடினமான சூழ்நிலை, அந்த கடினமான சூழ்நிலைக்காக அவங்க செய்த பாவம், அப்புறம் அவங்க தேவனை நோக்கி கூப்பிடுகிறது, தேவன் அவரை விடுவிக்கிறது, இவங்க தேவ சமூகத்தில் சந்தோஷப்படுறது, இவங்க ஓகே தேவனே நாங்கள் சாதை எங்களை மன்னியும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்றது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதை மறந்து போயிட்டு மறுபடியும் பாவம் செய்கிறது, மறுபடியும் தேவன் சத்துருக்களுடைய கைகளிலே இவங்களை ஒப்பு கொடுக்கிறது. இந்த மாதிரி காரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கிறது. ஐ டோன்ட் திங்க் அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் மாத்திரம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. இன்றைக்கு நாமும் கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இதை பார்த்துட்டே தான் இருக்கிறோம். அநேகர் ஒரு ஊழியக்காரர் வந்து பயங்கரமாக பேசி பரிசுத்தத்தை பற்றியும் ஜெபத்தை பற்றியும் வேத வாசிப்பை பற்றியும் அவர் பயங்கரமாக பேசிட்டு போயிட்டாருன்னா அநேகர் என்ன செய்வாங்க, அப்போவே ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, நான் பைபிளை வாசிப்பேன், நான் தினம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்லி. ஆனால் ஒரு ஃபியூ டேஸில் என்ன செய்கிறோம், அதெல்லாம் காணாமல் போயிடும். இந்த புது வருஷத்தில் எடுக்கிற தீர்மானம் மாதிரி அந்த மாதிரி நிறைய தீர்மானங்களை பீப்புள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்னு சொல்லி வருகிறதை பார்க்கிறோம். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு செய்த இந்த காரியங்களை பார்க்கிறோம். அவங்க திரும்ப திரும்ப தவறு பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப தேவனிடத்தில் போகிறாங்க, திரும்ப திரும்ப தேவன் அவர்களை மன்னிக்கிறார் அப்படி சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த சங்கீதம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடலை. ஆனால் 2 விதமான வியூஸை பைபிள் ஸ்காலர்ஸ் காமெண்டேட்டர்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இது தாவீதாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தாவீது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி எழுதி சங்கீதங்கள் எழுதுகிறதை நம்ம வாசிச்சிருக்கிறோம். இல்லைன்னு சொன்னால் இதனுடைய உள்ளடக்கத்தை பார்க்கும்போது பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தபோது இருந்தபோதோ இல்லை வெளியே வந்த உடனே எழுதப்பட்டிருக்கலாம். யாரோ ஒரு அனானிமஸ் ஆத்தர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த சங்கீதத்தில் வந்து இஸ்ரேலுடைய வனாந்தர யாத்திரையின் சரித்திரத்தை நம்மால் வாசிக்க முடிகிறது. அதாவது எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டது எப்படி, வந்த உடனே தேவனுக்கு கோபம் ஊட்டுறாங்க, பொன் கன்றுக்குட்டி உண்டாக்கி அதை வணங்குறாங்க. இப்போ தான் நான் சொன்னேன், தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுறாங்க, மனம் திரும்புகிறாங்க, இரக்கத்திற்காக வேண்டுதல் செய்கிறாங்க, மறுபடியும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறாங்க, தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டிய அவசியம் என்ன போன்ற காரியங்களை இதில் நாம் என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி செங்கடலுக்கு முன்பதாக இருந்து இவங்க செய்த காரியத்தையும் உங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணாங்க, எப்படி மோசஸ்க்கு விரோதமாய் ஆரோனுக்கு விரோதமாய் எழும்பினாங்க, என்னவெல்லாம் வார்த்தைகளை பேசினாங்க. ஆனாலும் அந்த செங்கடலை பிளந்து தேவன் இவர்களை போக விட்டார் அப்படிங்கிறத இதில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இந்த 1வது வசனத்திலே அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லி இந்த சங்கீதத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். இந்த தொடக்கத்தை பார்த்தாலே திஸ் இஸ் லைக் டேவிட் சாம். ஓகே, தாவீதுடைய சங்கீதமாக தான் துவக்கமே நமக்கு தோன்றுகிறது. அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையோடு தான் முந்தின சங்கீதம் முடிகிறது. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ரிமெம்பர். சங்கீதம் 105 கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு பிரஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார், அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி முந்தின சங்கீதம் முடிந்தது. ஸோ அந்த அல்லேலூயாவிலேயே இந்த சங்கீதமும் தொடங்குகிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. 110வது சங்கீதத்தில் வந்து தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த பலவிதமான ஆசீர்வாதங்களுக்காக அவரை ஸ்தோத்தரித்தார் இந்த ஆசிரியர்னு சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு செய்திகளை ஆண்டவரே என்று சொல்லி தன்னுடைய நன்றி அறிதலை ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் தான். ஓகே, இட்ஸ் நாட் ப்ரைஸ் தான். இந்த அதிகாரத்தில் வந்து முரட்டாட்டம் செய்யும் ஜனங்களுக்கு தேவன் காண்பிக்கிற கிருபைக்காக இந்த ஆத்தர் என்ன செய்கிறாரு, மறுபடியும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறாரு. கர்த்தரை துதியுங்கள் அப்படிங்கிறாரு. தங்கள் கவனத்தை உலகத்தை விட்டு தேவன் பக்கம் திருப்ப சொல்லுகிறாரு. ஓகே, அவரை துதிக்க சொல்லி அவர்களை துரிதப்படுத்துகிறாரு. நம்ம பல சங்கீதங்களிலே இதை பார்த்துட்டோம். டேவிட் தான்
தொடங்குகிறதே பூமியின் ஜனங்களே கர்த்தரை கம்பீரமாய் பாடி அப்படின்னு சொல்லி தொடங்குகிற சங்கீதம் தான் நமக்கு தெரியும். ஸோ இது ரைட். அப்போ ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறாரு. பிகாஸ் டேவிட் இஸ் அ பர்சன் ஹூ ஆல்வேஸ் பிரைஸ் காட். அதனால என்னோடு கூட சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவாருங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்லி அவரை அவங்களை என்கரேஜ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஸோ இன்றைக்கும் கூட சர்ச்சில் ஒவ்வொரு முறையும் இந்த வர்ஷிப் நடத்துகிறவங்க வாய் திறந்து கர்த்தரை மேம்படுத்துங்க, சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க, கையை உயர்த்தி கர்த்தரை ஆராதிங்க, ஓகே அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கிறது. சொன்னால் தான் ஏதோ ஒரு 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 10-20% ஆஃப் த காங்கிரிகேஷனுக்குள்ள ஒரு சின்ன அசைவை நம்மாலே பார்க்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அப்படியே தான் நின்றுட்டு இருப்பாங்க ஜனங்கள். அதே மாதிரி தான் இஸ்ரேல் ஜனத்தை பார்த்து இவர் சொல்கிறாரு, கர்த்தரை துதியுங்களப்பா, வாய் திறங்க, கிவ் தேங்க்ஸ் டு ஹிம், ரிமெம்பர் இஸ் குட்னஸ் அப்படி சொல்லி சொல்லுகிறதை நம்ம வாசிக்கிறோம். அவங்க ஏன் கர்த்தரை துதிக்கணும்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள் ரீசனாக இவர் சொல்லிடுறாரு. நம்ம வாசித்த மாதிரி அல்லேலூயா கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ரெண்டு காரியமே போதுமே, உங்களுக்கு வேற என்ன ரீசன் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரர் டேவிட் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். காரணம் கர்த்தர் நல்லவர், அதனால் அவரை துதியுங்கள். பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவரிடம் வரும்போது அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நினைவு கூறணும். நாம் செய்த பாவங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை தண்டித்திருக்க வேண்டும், நிச்சயமாய் நமக்கு விரோதமாக ஏதாவது செய்திருக்க வேண்டும். ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறாரே. சங்கீதம் 103 தாவீது சொல்லுகிறாரு, நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு நம்மை தண்டியாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு ஏற்றவாறு நமக்கு சரி கட்டாமலும் இருந்தார் என்று எழுதியிருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றவாறு நம்மை தண்டியாமல் இருக்கிற அவருடைய நல்ல சுபாவத்திற்காக, குணாதிசயத்திற்காக நாம் அவரை துதிக்கிறது அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டும். வி ஹவ் டு ரிமெம்பர் ரைட். கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம நினைத்து பார்த்து அவரை துதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எவ்வளோ தூரம் அவரை நிராகரித்து நடந்திருந்தாலும் நம்மிடமிருந்து அவருடைய கிருபையை அவர் விலக்காதிருந்தார் அப்படி சொல்லி நாம் பார்க்குறோம். இது ஏன்னா நாம் அவரை விட்டு விலகி விலகி போகிறோம், ஆனால் அவருடைய கிருபை நம்மோடு கூட இணைந்து இணைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய கிருபை சாரி இல்லாதிருந்தால் நம்ம என்றைக்கோ தொலைந்து போயிருப்போமே. ஜெரமியா புலம்பல்ல சொல்லுகிறது போல நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது அவருடைய கிருபையே என்று எழுதியிருக்கிறதை நம்ம வாசிக்கிறோம். ஸோ நாம் எவ்வளோ தூரம் அவரை விட்டு விலகி போனாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாதிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதனால கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் அப்படிங்கிறாரே. ஓகே, மனிதன் எப்படி பாவத்தை விட்டு ஓய மாட்டானோ அப்படியே தேவனும் தம்முடைய தயவை விட்டு ஓய மாட்டார், தம்முடைய கிருபையை விட்டு ஓய மாட்டார் அப்படிங்கிறத நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் தயவுக்கும் அன்பிற்கும் எல்லையே இல்லை அப்படிங்கிறதை பார்க்கிறோம். கடலை விட பெரியது அவருடைய கிருபை, ஆகாயத்தை விட்டு விட பெரியது அவருடைய தயவு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கும். அதனால ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர் நல்லவர் அப்படிங்கிறத குறித்து சங்கீதம் 34:8 டேவிட் தான் சொல்கிறாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி சொல்லி இந்த ருசித்து பாருங்கள் அப்படிங்கிற வேர்டு ஸோ ஓகே, ஸோ இட் இம்பேக்ட் ஸோ மச். ஏன்னா ருசித்து பார்க்கணும் அப்படிங்கிறது போது யூ ஹவ் டு பி ஸோ மச் க்ளோஸ் டு ஹிம். லைக் ஒரு உணவை எடுத்து நாக்கில் வைத்து அதை ருசித்து அதை கடித்து அதை உண்ணுவது போல ஆண்டவரோடு கூட அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கிறது ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஸோ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ருசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது இட் ஆல்சோ டினோட்ஸ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் காட். எனக்கு அவர் நல்லவராக இருந்தால் எனக்கு தான் அவர் நல்லவர், ஆனால் நீங்கள் அவரை ருசித்து பார்த்தா தான் உங்களுக்கு அவர் நல்லவராக காணப்படுவார் அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்லுகிறத நம்ம இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று
எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராய் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் யூதர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்யல, புறஜாதியாருக்கும் நன்மை செய்தாரு. அவருக்கு நல்லவர்களாய் இருந்தவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்யல, தீமை செய்தவர்களுக்கும் இயேசு நன்மை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவருடைய அது அவருடைய தொடர்ந்தேச்சியாய் உள்ள ஒரு குணாதிசயம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்ம பூமியில எல்லாம் சில நன்மை செய்கிறவங்கள பார்த்தீங்கன்னு சொன்னா திடீர்னு ஒரு நாள் தீமை செய்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க மூடா ஆஃப் ஆகிரும், கோபம் வந்துடும் யார் மேலேயாவது. நன்மை செய்த என்ன பிரயோஜனம்? நன்மை செய்தால் அந்த உலகத்தில் எப்படி வாழலாம், எல்லாரும் மாதிரி தீவனாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அப்படி ஒரு முடிவை எடுத்துருவாங்க. ஆனால் தேவன் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். அவர் நன்மை செய்கிறவராக இருந்தால் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாரு, பிதா நல்லவராக இருக்கிறதுனால தான் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறாராம், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் மழையை வருஷிக்க பண்ணுகிறார் அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஹீ இஸ் அ குட் காட் அண்ட் இஸ் worthy ஆஃப் ஆல் அவர் ப்ரைசஸ் சொல்லி நம்ம அறிந்து கொள்வது அவசியம். ஸோ நல்லவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இங்கேயும் பார்க்கிறோம். இங்கே இந்த சங்கீதம் ஏசாயா 54 தேவன் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறாரு, உண்மையில் மூண்ட கோபத்தினாலே அற்பகாலம் நான் உன்னை தள்ளி வச்சிருந்தேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தோடு கூட நான் உன்னை சேர்த்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சொல்லிட்டு தான் சொல்றாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறதை பார்க்கிறோம். ஸோ அவ்வளவு ஒரு இரக்கமுள்ள ஒரு தெய்வமாக அவர் காணப்படுகிறாரு. ஓகே, அந்த அந்த அவருடைய அந்த மனதுருக்கத்தை நம்ம பார்க்க வேண்டும். யோனா நினிவேலே அவர் பிரசங்கம் பண்ணிவிட்டு வருகிறாரு, நினிவே கவிழ்க்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நினிவே கவிழ்க்கப்படலை. தேவன் அந்த ஜனங்கள் மேலே இறக்கப்பட்டவங்களாம் அந்த பிரசங்கத்தை கேட்டு அவங்க மனம் திரும்புகிறாங்க. இறக்கப்பட்டு அவர்களை உயிரோடு விட தேவன் காப்பாற்றுகிறாரு. யோனா பயங்கரமாக கோவிச்சிட்டு போயிடுறாரு. அப்போ யோனா கிட்ட தேவன் சொல்லுகிறாரு, யோனா நீ 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 நடாத வளர்க்காத ஒரு ஆமணக்கு செடியை பற்றி நீ கவலைப்படுறியே, என்னுடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட லட்சக்கணக்கான ஜனங்கள் மரிக்கும்போது என்னுடைய இருதயம் அவர்களுக்காக வேண்டி ஏங்காதா அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ யோனா சொல்லுகிறாரு, எனக்கு ஏற்கனவே தெரியும் ஆண்டவரை நீங்கள் அழிக்க மாட்டீங்கன்னு, ஏன்னா நீங்கள் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று எனக்கு ஏற்கனவே தெரியும், ஏற்கனவே உங்களை கொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஸோ நம்முடைய ஆண்டவர் அவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு. தீயோர் மேலும் நல்லவராக இருக்கிறாரு. தீயோர் மேலும் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிற நல்ல ஒரு ஆண்டவராக காணப்படுகிறாரு. 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியை எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார்? நியாயத்தை கைக்கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று 2-3 வசனங்களிலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனத்துடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் பயங்கரமான காரியங்களை செய்தார். எந்த தேசத்திலும் எந்த தெய்வமும் தங்கள் ஜனங்களுக்கு இப்படி செய்ததில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக மோசஸ் எழுதுகிறதை நம்ம வாசிக்க முடிகிறது. த புக் ஆஃப் எக்ஸடஸில் யாத்ராகமத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். அப்போ இவ்வளவு காரியங்களை தேவன் செய்திருக்கிறாரே, இவ்வளவு நம்ம பார்த்துருக்கிறோமே, அதை நினைத்து அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறாரு. பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் அப்படிங்கிறாரு. ஹூ அமாங் யூ வில் பிரைஸ் காட்? உங்களுக்குள்ள யார் முன்பதாக அவரை துதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சேலஞ்சஸை நம்ம பைபிளில் பார்க்கிறோம். அன்றைக்கு நான் சொன்னேன், மோசே மலையின் மேலே போனபோது கீழே ஜனங்கள் பொன்
கன்றுக்குட்டியை உண்டாக்கி வணங்கி பயங்கரமாக கேளிக்கை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கீழே இறங்கி வந்த மோசே என்ன செய்தார் தெரியுமா? பயங்கரமாக கோவப்பட்டு தேவன் எழுதி கொடுத்த கற்பலைகளை கீழே போட்டு உடைத்து அவர் சத்தம் போடுறாரு, கத்தர் பக்கமாக நிற்கிறவர்கள் யார், அவர் வாங்க அப்படின்னு சொல்லும்போது லேவி கோத்திரம் மாத்திரம் வந்து இங்கே மோசையோடு கூட சேர்ந்து கொள்கிறாங்க. அப்போ அவங்களுடைய பட்டயத்தை எடுத்து ஜனங்களை வெட்ட சொல்லுகிறாரு. நிறைய பேர் அந்த இடத்துல மறித்து போனாங்க. ஆனால் தேவன் வந்து எல்லாரையும் அழிக்கணும்னு சொன்னார். மோசே அவங்களுக்காக வேண்டி இன்டர்சீட் பண்ணி அவங்களை காப்பாற்றுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போது என்ன, வாட் இஸ் த கொஸ்டின்? இவ்வளோ பெரிய தேவனுக்கு நீங்கள் பயப்படாமல் இருப்பீங்களா? இவ்வளோ பெரிய தேவனை நீங்கள் ஆராதிக்காமல் துதிக்காமல் இருக்க முடியுமா அப்படி சொல்லி நான் இங்கே ஒரு கேள்வி கேட்குறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தும் விசேஷம் 15:4 நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு வந்து ரகசிய வருகையிலே சபையை எடுத்துக்கொண்ட பின்பு, அதாவது ஆஃப்டர் த ராப்சர், ரைட், அந்திகிறிஸ்து தோன்றுவான், 7 வருஷம் உலகத்தை ஆளுகை செய்வான். அந்த 7 வருஷத்திலே 7 எக்காலங்கள், 7 முத்திரைகள் உடைக்கப்படும், 7 எக்காலங்கள் ஊதப்படும், 7 கலசங்கள் ஊற்றப்படும். இந்த 21 சம்பவங்கள் மூலமாய் தேவனுடைய பயங்கரமான கோபாக்கினை இந்த பூமியின் மேலே வரும் என்று நம்ம ரொம்ப தெளிவாய் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்திலே நம்மாலே வாசிக்க முடிகிறது. அதில் ஒரு 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 பர்டிகுலர் சம்பவம் என்னன்னு சொன்னால், இந்த வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. முதல்ல வெளிப்படுத்தி 16:9 நம்ம வாசிக்கிறேன். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை அப்படின்னு சொல்லி எழுதுறாரு யோவான். அப்போ உலகத்தில் உள்ள மக்களுக்கு இந்த வாதையெல்லாம் செய்கிறது தேவன் தான். அப்போ தேவனை நம்ம மகிமைப்படுத்தினால், தேவனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் நாம் இதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அதை அவர்கள் செய்வதில்லை. இன்றைக்கி நம்ம இந்தியாவில் நடக்கிற மாதிரி தான் கிறிஸ்டியன்ஸுக்கும் சர்ச்சஸுக்கும் அகெயின்ஸ்டாக இன்றைக்கி செய்கிற அவ்வளவு பேரும் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தவங்க தான். ரீசெண்டாக இந்த நம்ம பார்லிமெண்ட்டில் நடக்கிற ஒரு ஸ்பீச்சை நான் டிவியில் கேட்டிருந்தேன். அப்போது ஒரு மலையாளி எம்பி வந்து அவர் பேசுகிறாரு. அவர் ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்கிறாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேர், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ராஜ்நாத் சிங் அண்ட் நிர்மலா பேர்களாக ஒரு 10 பேருடைய பேர் அங்கே இருக்கிறவங்களுடைய பேரே சொல்கிறாரு. நீங்கள் எல்லாமே கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தவங்க. எந்த கிறிஸ்டியன் ஸ்கூல்லையாவது அவங்க உங்களை கிறிஸ்டியனாக மாற்றினாங்களா? நீங்கள் கிறிஸ்டியனாக மாறுனீங்களா? உங்களை அதுக்காக வேண்டி தொந்தரவு பண்ணாங்களா? செய்யலையே. அப்போ ஏன் இந்த இந்த 2 நன்ஸை கொண்டு போய் இதில் போட்டாங்களே, பொம்பளை பிள்ளைங்களை கடத்தினாங்க, மதம் மாற்றினாங்கன்னு சொல்லி கொண்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ அதை குறிப்பிட்டு இவர் பேசுகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுமே. தென் ஒய் ஆர் யூ டூயிங் திங்ஸ் அகெயின்ஸ்ட் த கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லி அவர் அன்றைக்கு கேள்வி கேட்டார். அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லாம் தே ஆல் நோ தட் காட் ஜீசஸ் இஸ் அ குட் காட். இயேசு கிறிஸ்து வந்து யாருக்குமே தீங்கு செய்ய சொல்லவே இல்லை. இன்றைக்கி நடக்கிற கிரைம்ஸ், இன்றைக்கி நடக்கிற பப்ளிக் டிஸார்டர், இதில் எல்லாம் ஒரு 95% கிறிஸ்டியன்ஸ் வந்து ஈடுபடுகிறதே இல்லை. ரொம்ப குறைவாக தான் கிறிஸ்டியன்ஸ் இதில் ஈடுபடுறாங்க. ஆனால் கிறிஸ்டியன்ஸ்னால தேசத்துக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. கிறிஸ்டியன்ஸ்னால ஒரு பப்ளிக் லைஃபுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆனாலும் கிறிஸ்டியன்ஸை அடிக்கணும் இல்லையா, ஒடுக்கணும், அவங்கள தேசத்தை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இன்றைக்கி அரசியல் கட்சிகள் செயல்படுகிறதை நம்ம பார்க்குறோம். பப்ளிக் நியூசன்ஸாக நம்ம ஒரு நாள் இருந்தது கிடையாது. அப்படி ஆனாலும் செய்கிறாங்க. அதனால் வெளிப்படுத்தும் விசேஷம் 15:4 பார்க்கிறோம். அங்கே தேவதூதர்கள் அவங்க தேவனை நோக்கி ஒரு கேள்வி கேட்குறாங்க. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தலாமல் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பதாக தொழுது கொள்ளுவார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாய் இருந்தன என்றார்கள். அப்போ தேவனுடைய நீதியான செயல்கள் இன்னைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸுடைய நல்ல பிஹேவியர் இன்னைக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அப்போ ஏன் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணணும்? ஏன் இந்த தேவனை மகிமைப்படுத்தாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்குற ஒரு கேள்வியை நம்ம வெளிப்படுத்திய விசேஷம் 15:4 பார்க்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேவிட் கேட்குறாரு. இவ்வளவு வல்லமையான செய்கைகள் நீங்கள் பார்த்தீங்களே,
உங்கள் கண்களாலே பார்த்தீங்களே, எகிப்தியருக்கு நேரிட்ட ஒன்றும் உங்களுக்கு நேரிடவில்லையே. ஏன்னா என் ஜனத்திற்கும் பார்வோனுடைய ஜனத்திற்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துவேன்னு சொல்லி தேவன் அவ்வளோ அழகாக நடத்தினாரே. நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி அவரை பிரஸ்தாபப்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாரு. ஸோ அவருடைய துதியையெல்லாம் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இங்கே கேட்கிறதை நாம் வாசிக்கிறோம். நியாயத்தை கை கொள்கிறவர்களும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய மன்னிப்பு, இதெல்லாமே நாட் பிகாஸ் ஆஃப் அஸ், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஹிம் என்பதை நம்ம நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ நாம நல்லவங்களாக இருந்ததுனால, நாம நீதியை செய்ததுனால, நாம் ஏதோ பெரிய காரியத்தை ஆண்டவருக்கு செய்துட்டதுனால, தியாகத்தை செய்ததுனாலே அவர் இதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் என்று ஒரு நாளும் நம்ம சொல்லவே முடியாது. ஓகே, அவர் கிருபையுள்ளவர்னா கிருபையுள்ளவர் தான், இரக்கமுள்ளவர்னா இரக்கமுள்ளவர் தான். நாம் செய்கிறதும் செய்யாததும் அவருடைய குணாதிசயங்களை மாற்றவே முடியாது அப்படிங்கிற நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த பூமியில் நியாயத்தை கை கொள்ளுகிறதும் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்களும் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஓகே, ஏன்னா அவருடைய கிருபைக்கும் இரக்கத்துக்கும் தயவுக்கும் ஒரு முடிவு உண்டு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகையிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய கிருபையும் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பின்பதாக அந்த பூமியில் கைவிடப்பட்டவர்கள் கிருபையை கொண்டு ரட்சிக்கப்பட முடியாது அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஸோ ஓகே, அதனால் இந்த பூமியில் நம்ம வாழும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நியாயத்தை செய்யணும், நீதியை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கணும். அவர்கள் பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 4-5 வசனங்களிலே, கர்த்தாவே, நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியினாலே மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோட மேன்மை பாராட்டும்படிக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பியூட்டிஃபுல் ப்ரேயரை இங்கே அவர் சப்மிட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனை துதித்ததுனாலே அவருடைய கிருபாசனத்துக்கு போகிற வழி திறந்திருக்கிறதே தாவீது உணர்கிறாரு. The easiest way to touch God or his heart is to praise him. அவரை ஆராதிக்கிறதுனாலே அவர் நம்ம ஈஸியாக அவரிடத்துல நம்ம போக முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்வது அவசியம். ஆண்டவர் தேவனே சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய நாமம் ஏறெடுக்கப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் நானே இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது அவருக்கு ஒரு விருப்பமான ஒரு காரியம். பரலோகத்திலே அவர் 24 மணி நேரம் துதிக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் தேவதூதர்களும் கேராபீன்களும் சேராபீன்களும் தேவனை ஓயாமல் பாடி புகழ்ந்து போற்றி கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த பூமியிலே நீங்களும் நானும் உண்மையான இருதயத்தோடு கூட அவரை துதிக்கும் போது அவரை பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வருகிறார் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ தேவனை துதித்தால் அவருடைய கிருபாசனத்துக்கு போகிற வழி திறக்கப்படும். அப்போ நாம் எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தையும் அவரிடத்தில் தைரியமாய் போய் சொல்ல முடியும். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் இன்றைக்கி ஒரு ஊழியக்காரர் அவசியம் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு இவாஞ்சலிஸ்ட் அவசியம் இல்லை. வீட்டில் பிரச்சனை கஷ்டம் அப்படி இப்படின்னா இவாஞ்சலிஸ்ட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்பி 10,000 ரூபாய் அனுப்பி அவர் ஜெபம் சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் லோக்கல் சர்ச்சுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்படுறதுக்கு இடையில ஏன் யூ நீட் அ ஹியூமன் இன்டர்ஃபியரன்ஸா? அவசியமே கிடையாது. நீங்களே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒன்லி திங் இஸ் தட் யூ மஸ்ட் ப்ரைஸ் ஹிம், யூ மஸ்ட் ஹாவ் அ ஹார்ட் ஆஃப் கிராட்டிடியூட். ஒரு நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு கூட அவரை துதித்து பாராட்டும் போது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவராக இருக்கிறாரு. எபிரேயர் நிருபத்திலையும் பவுல் எழுதுகிறாரு, நம்ம தைரியத்தோடு கூட அவருடைய கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்க கடவோம் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த தைரியத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டிலும் துதிக்கிற தாவீது தைரியமாய் ஆண்டவரிடத்தில் போய் விண்ணப்பங்களை செய்கிறதை நம்ம வாசிக்கிறோம். இவர் 2 காரியங்களை சொல்கிறாரு. ஒன்று, என்னை நினைத்தரலும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று ரட்சிப்பினாலே நீர் சந்தித்தரலும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம்.
அப்புறம் நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் காணணும் அப்படிங்கிறாரு. உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியினாலே நானும் அவர்களோடு கூட சேர்ந்து மகிழ வேண்டும் அப்படிங்கிறாரு. உம்முடைய சுதந்திரத்தோடு கூட நானும் மேன்மை பாராட்ட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னால், உம்முடைய ஜனங்கள் மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் எனக்கும் மகிழ்ச்சி இல்லை, அவங்களுக்கு நன்மை கிடைக்கலன்னு சொன்னால் எனக்கு நன்மை கிடைக்காத மாதிரி நான் உணர்கிறேன். ஓகே, அவங்க மேன்மை பாராட்டலன்னு சொன்னால் நானும் உங்களை மேன்மை பாராட்ட முடியுமா அப்படிங்கிறது மாதிரி அவர் இங்கே சொல்லுகிறதை கேட்குறோம். தன்னை ஜனங்களோடு கூட இணைத்து கொள்ளுகிறதை நம்மளால இங்கே வாசிக்க முடிகிறது. ஸோ அவர் சொல்கிறார், உங்களுடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தரலும் அப்படிங்கிறாரு. தேவன் ஜனங்களை சந்தித்தால் நிச்சயமாய் அவருடைய ரட்சிப்பும் அதை தொடர்ந்து வரும் என்பதை நம்ம நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், நவோமி தன்னுடைய கணவன் 2 மகன்களோடு கூட மோவாப் தேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் கணவனை இறந்துடுறாரு, 2 பாய்ஸும் இறந்துடுறாங்க, 2 டாட்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு டாக்டர் ஓகே ரொம்ப வறுமையில் அங்கே மோவாப் தேசத்தில் கஷ்டப்படும் போது இவங்களுக்கு ஒரு செய்தி வருகிறது, இஸ்ரவேலிலே தேவன் ஜனங்களை சந்தித்தார் அப்படி சொல்லி. உடனே அந்த அம்மா என்ன செய்றாங்க, பெட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு ஷீஸ் ரெடி டு கம் பேக். ரீசன், ஜனங்களை தேவன் சந்தித்தார். என்ன அர்த்தம்? தேவன் ஜனங்களை சந்தித்தால் ஜனங்களுடைய பிரச்சனைகள் ஓய்ந்தது, அங்கே இருக்கிற வறுமை ஓய்ந்தது, அங்கே இருக்கிற ட்ரவுட் இல்லையா, பஞ்சம் ஓய்ந்தது, அதனால நான் போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே டேவிட் சொல்லுகிறாரு, உம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும். The day you meet me, Lord, I know that I will have my salvation, my answer for all my problems அப்படிங்கிறத இங்கே டேவிட் கிளியராக சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸோ அவருடைய ரட்சிப்பு வரும்போது, அவர் சந்திக்க வரும்போது அவருடைய ரட்சிப்பும் உடன் வருகிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. 6-7 வசனங்கள். எங்கள் பிதாக்களோடும் கூட நாங்களும் பாவம் செய்து அக்கிரமம் நடப்பித்து ஆகாமியம் பண்ணினோம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்தில் கலகம் பண்ணினார்கள் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரர் எழுதுகிறாரு. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவங்கள் பிதாக்களுடைய பாவங்களோடு கூட தன்னையும் இணைத்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்குறோம். இதுதான் நல்ல ஒரு பரிசுத்தவானுடைய ஒரு குணாதிசயம். இதுதான், நாம் மாத்திரம் பெரிய ஆட்கள், நாம் மாத்திரம் பரிசுத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது. இஃப் எவ்ரிபடி சின்னிங், லார்ட் ஐ எம் ஆல்சோ அ சின்னர் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறது ரொம்ப அவசியம். இவர் சில காரியங்களை சொல்கிறாரு, எங்கள் பிதாக்களோடு கூட நாங்கள் பாவம் செய்தோங்கிறாரு, நாங்கள் அக்கிரமத்தை நடப்பித்தோம் அப்படிங்கிறாரு, ஆகாமியம் பண்ணினோம், அதாவது துன்மார்க்கமாய் நாங்கள் நடந்து கொண்டோம், எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணரவில்லை, உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமல் போனோம். தன்னோடு கூட சேர்த்து சொல்லுகிறாரு, சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள், நாங்களும் கலகம் பண்ணுகிறோம் என்றுதான் இங்கே டேவிட் என்ன சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் டேனியல் அண்ட் நெஹமியா அண்ட் எஸ்ரா இவங்கள்லாம் தேவனுடைய தேசத்தை கட்டுகிறதுலே தேவர் சோ இன்டென்ட். எப்படியாவது தேவனுடைய ஆலயம் கட்டப்பட வேண்டும், அங்கே சிறையிருப்பிற ஜனங்கள் திரும்ப வர வேண்டும், அவருடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க, நோக்கமாய் இருந்தார்கள். அப்போது அவங்க எல்லாம் பாவ மன்னிப்பு ஜபத்தை செய்கிறாங்க. நெகமியாவில் நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் எஸ்ராவிலே ஒரு பாவ மன்னிப்பு ஜபத்தை பார்ப்பீங்க, டேனியலில் ஜபத்தை பார்ப்பீங்க. அப்படி ஜெபிக்கிறவங்களெல்லாம் தங்களையும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தோடு கூட இணைத்து கொள்கிறாங்க. ஆக்சுவலாக நெகமியா இதெல்லாம் செய்யலை, ஆனால் எஸ்ரா இந்த பாவங்கள்லாம் செய்யலை, தானியேல் இந்த பாவங்கள்லாம் செய்யலை, அவங்களாம் நல்லவங்களாக இருந்தாங்க. ஆனாலும் அவங்க பாவ மன்னிப்பின் ஜெபத்தை செய்யும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தங்களை இணைத்து கொள்ளுகிறதை நம்மாலே வாசிக்க முடிகிறது. நெகமியா 1:6-7 வரைக்கும் வாசிக்கும்போது, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், தன்னையும் சேர்த்து கொள்ளுகிறாரு, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளதே போனோம் அப்படின்னு சொல்லி நெகமியா தன்னையும் மனுஷரோடு கூட இணைத்து கொள்ளுகிறாரு. இன்னைக்கு ஊழியக்காரங்க தாங்க ஏதோ பயங்கர பரிசுத்தவான்கள் மாதிரியும் ஜனங்கள்லாம் பாவிகள் மாதிரியும் நினைக்கிற நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. பெட்டர் தென் தவ் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. நாட்டு ஊழியக்காரங்க
விசுவாசிகள் கூட அவங்களோட நான் பெட்டர், அவங்களோட நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், அவங்களோட நான் அதிகமாக நான் சபைக்கு செய்கிறேன், அவங்களோட நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றேன் அப்படிலாம் நினைக்கிற விசுவாசிகளும் இன்னைக்கு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் பெட்டர் தேன் தவ் அப்படிங்கிற ஆட்டிடியூடை நம்ம கட்டாயமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லை அப்படிங்கிறத நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ டேவிட் தான் இதோடைய ஆத்தர் அப்படின்னு சொன்னால், அவர் என்ன செய்கிறாரு, என்னெல்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் அக்கிரமம் பண்ணாங்க, தவறு பண்ணாங்க, குற்றங்கள் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு அதில் எனக்கும் ஒரு பார்ட் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். இதோடு கூட நாம் இன்றைக்கு முடித்து கொள்ளலாம். தொடர்ந்து உள்ளதை நம்ம நாளைக்கும் நாளை மறுதினமும் நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் டு யூ பிரதர் குமார். தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். பிரதர் ஏர்னஸ்ட் ஒரு ஜெபம் முடிச்சிடுறீங்களா? தேங்க்யூ. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரமபிதாவே, மீண்டுமாய் ஆண்டவரே, நீர் எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை தேடி வருகிற தேவன், வார்த்தையின் வல்லமையால் எங்களை உருவாக்குகிற தேவன், எங்களை நெறிப்படுத்துகிற தேவன், எச்சரிப்பின் மூலம் எங்களை பாவ கட்டுகளை விட்டு விடுதலை பண்ணி ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு எங்களோடு ஒரு ஜனக்கூட்டத்தை அழைத்து வர, எங்களையும் ஒரு பாத்திரமா பயன்படுத்த இந்த அதிகாலை வேளையில் எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக நன்றி சுவாமி. பாஸ்டர் மூலமா நீங்க பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளதை நாங்கள் உணர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்து நடுக்கத்தோடும் பயத்தோடும் உங்களுடைய பாதைகளை நேர் செய்து கொள்ள, கீழானவைகளை மேலானவைகளை மாற்றிக்கொள்ள, பரலோக ராஜ்யத்திற்கு எங்கள் இருதயங்களை தேவன் வாசம் என்ற ஆலயமா மாற்றி ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் தேவன் எங்களோடு பேசுகிற வல்லமையுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி. நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள, நடைமுறைப்படுத்தி கொள்ள, உண்மை போல எங்களை சாட்சியான வாழ்க்கைக்கு சரிப்படுத்தி கொள்ள, நெறிப்படுத்தி கொள்ள தேவங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த நாளை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், இந்த வாரத்தை உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் சுவாமி, உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கொண்ட பாஸ்டரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிரயாசங்களுக்கு நூறுத்தனையா பலனை கொடுங்க. சபையை உமது கரங்களில் கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட எல்லா வார்த்தைகள் ஊழியங்களுக்காக பிரயாசப்படுற சீனியர் பாஸ்டராங்கள உமது கரங்களில் கொடுக்கிறோம். பாக்கியமுள்ள ஜனங்களை எங்களை நீங்க வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Amen, amen. Thank you, brother. Thank you, pastor. Have a wonderful day. Thank you. Thanks everybody. God bless you all. Have a blessed day.